ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு வெங்காய வடை தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இது கூட இஞ்சி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் பொடியாக நறுக்குனது எல்லாம் அது கூட கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா பெசரி விட்டுக்கணும். உதிரியாக வர்ற மாதிரி பெசரி விட்டுட்டேன். இது கூட மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். மாவு வெங்காயம் சேர்த்து கலக்கிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி விடாமல் பெசரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறின பின் எடுத்துட்டால் மாவு உருட்டுற பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ உருட்ட முடியுது பாருங்கள், உருட்டுற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வடையை ஊட்டிட்டு தட்டி உருட்டி நல்லா வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கலாம். 4 வடையாக தான் சுட்டு எடுக்க போகிறேன். தட்டிட்டு எண்ணெய் தடவும்போது ஒட்டாமல் வருது. கையில் எண்ணெய் தடவிட்டு போட்டாச்சு. 4 வடையாக சுட்டு எடுத்துருக்கேன். இந்த ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள வேகும், வெங்காயம் வெந்து கிடைக்கும். நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. முறுன்னு வந்துருச்சு பாருங்கள். வெங்காய வடை ரெடி ஆயாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய வடை ரெடி ஆயாச்சு.